மகன் அங்கே சட்டையை கொடுத்து அனுப்புகிறாரு. இங்கே இவர் வாசம் அடிக்குதுங்கிறார். சட்டை வந்ததுக்கப்புறம் முகத்தில் கொண்டு போய் போட்டால் தெம்பும் வந்துருச்சு, பார்வையும் வந்துருச்சு, ஆள் ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிட்டார் உடனடியாக. இதெல்லாம் எப்படி நடக்குது? அல்லாஹுவின் மோஜிஸால நடக்குது. யோசிச்சு பார்த்தா 2 ஊருக்கு இடையில அதிகபட்சமாக 80 மைல் எழுதியிருக்கிறாங்க கிதாபில். கண்ணான்ங்கிறது அந்த ஊர், மிஸ்ருங்கிறது அந்த ஊர். கிட்டத்தட்ட 80 மைல கிட்ட 60 வருஷமாக இங்கே இவங்க போக முடியல, சந்திக்க முடியல, வாய்ப்புகள் கைகூடி வரலை. குறைந்த தூரம்தான். ஆனால் பிரிந்திருக்கிற போது அந்த குறைந்த தூரம் லாங் தூரம், ரொம்ப பெரிய தூரமாக தெரியுது. சேர்றதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த தூரம் ஆக கம்மியாக தெரியுது. அங்கே சட்டை பெறப்படுது, இங்கே வாசம் அடிக்குது. இறைவன் முடிவெடுத்து விட்டால் தூரம் பக்கமாகிவிடும், பக்கம் தூரமாகிவிடும் என்று அகுலுல் மஆனி என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் இந்த ஆயத்துகளுடைய தப்சீர்களில் எழுதுவார்கள். 2 ஊருக்கும் போகிறது கஷ்டமா? இவ்வளோ வருஷமாக கஷ்டம்தான். அப்போ இப்பவும் அந்த கஷ்டம் இருக்குதா? இல்லை, எல்லா கஷ்டமும் இப்போது அல்லாஹ் லேசாக்கிட்டான், எனக்கு வாசம் வருது அப்படின்னு சொல்கிறார். இங்கே கவனிக்கணும், நான் எனக்கு வாசம் அடிக்குதுன்னு அவர் சொல்லலை. வார்த்தை எப்படி வருது குரான்ல? ல அஜிது ரீஹ யூசுப், யூசுப்பின் வாசத்தை நான் பெறுகிறேன் அப்படிங்கிறார். அரபியில் அந்த அஜிதுன்னு, அந்த விஜிதான்னு சொல்லுவாங்க. நான் பெறுகிறேன் அப்படின்னா அது வெறுமனே ஐம்புலன்களில் ஒரு புலனில் அல்லாஹு தஆலா அந்த விசேஷ சக்தியை ஏற்படுத்துகிறான். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற வேற யாருக்கும் அந்த வாசம் அடிக்கலை, இவர்களுக்கு மாத்திரம் அந்த வாசம் போய் சேருகிறது. சொல்லுகிறார்கள், எனக்கு அந்த வாசம் வருதுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்கலாம் திட்டுவாங்கன்னு தெரியும். அதனால சொல்கிறாரு, வயசான காலத்தில் உளர்றேன்னு நீங்கள் நினைக்காம இருக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிறார். சில பேர் வயசானவங்க பேசுவாங்க, நாம் சும்மா புலம்பிக்கிட்டே இருநீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இவங்க யூசுப்போட வாசம் அடிக்குதுன்னு ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, தல்லாஹி இன்னக்கல் லஃபி தலாலிக்கல் கதீம், நீங்கள் இன்னும் அந்த பழைய வழிகேட்டிலேயே இருக்கிறீங்கன்னு சொன்னான். இவர் சொல்கிறப்பவே சொல்லிட்டார், எனக்கு வாசம் அடிக்குது, என்னை பார்த்து நீங்கள் வயசான காலத்தில் புலம்புறேன்னு சொல்லியிருக்கக்கூடாதேங்கிறார். அங்கே ஒரு செய்தி இருக்குது, பெரும்பாலும் வயதானவர்கள் ஒரு விஷயத்தை பல தடவை பேசுகிறப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அது ஒரு புலம்பல் பிதற்றல்ங்கிற மாதிரி. யாராக இருந்தாலும் வீட்டில் பெரியவங்க இருந்தால், தாய் தந்தையோ வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க பேசின விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசுவாங்க. பேசின விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசுறதுங்கிறது அது ஒரு செகண்ட் சைல்டுஹுட். அது ஒரு 2வது குழந்தை பருவம். அது அப்படி தான் கையாளணும். அந்த பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும். 10 தடவை கேட்டாலும் மரியாதை கொடுக்கணும்.